நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த தோல்வி அடைந்த அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மையை நமக்கு கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் தோற்று போன இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை வரும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய சொந்தங்களுக்கு முன்பாக மட்டுமல்ல, அந்த இடத்திலே உனக்கு ஒரு நன்மையை வர பண்ணுவேன். ஹல்லேலூயா. சில இடங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கடினமான இடங்களா இருக்கலாம். சில இடங்களுக்கு போகிறதற்கு சிலர் விரும்ப மாட்டார்கள். சில தெருவுக்கு போகிறதுக்கு சிலர் விரும்ப மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த தெரு, அந்த இடம் அவர்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு இடம். தாங்கள் கஷ்டப்பட்டது, அவமானப்படுத்தப்பட்டது அந்த இடமா இருக்கலாம். தாங்கள் ஒன்றுமில்லாதவர்களைப் போல இருந்தது அந்த இடமா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே யோசேப்புக்கு ஒரு நன்மையை எங்கிருந்து முளைக்க பண்ணினார் என்றால், எந்த இடம் அவனுக்கு கஷ்டத்தை உண்டாக்கினதோ அந்த இடத்தை கர்த்தர் அவனுக்கு வெற்றியாய் மாற்றினார். உங்களுக்கு ஒரு இடத்தை கர்த்தர், அந்த இடத்தை பத்திரப்படுத்தி அந்த இடத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன், சில இடங்களுக்கு நீங்கள் போகும்போது இனி எப்படி தான் போவீங்கன்னா, வெற்றியோடு ஆண்டவர் போக வைப்பார். ஹல்லேலூயா. இந்த இடம் எனக்கு சரியான இடம் இல்லை பாஸ்டர், இந்த இடத்த நான் வெறுக்கிறேன், இந்த இடத்துல நான் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், காலம் முழுதும் இந்த இடம் எனக்கு பிடிக்காத இடமா மாறிடுச்சு, இந்த இடம் என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் இருக்கிற இடம், அந்த இடத்துல போகிற ஒவ்வொரு டைமும் நான் தீமையோடு நான் திரும்பி வருகிறேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாய் இந்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த இடத்திற்கு உங்களை மறுபடியும் கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். அந்த இடத்துல உங்களை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அந்த இடத்திலிருந்து கர்த்தர் ஒரு மனிதன் மூலமாய் பேசுவார். அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மையை கர்த்தர் வர பண்ணுவார். அந்த இடத்திலிருந்து ஒரு நன்மை உங்களுக்கு வரும். கர்த்தர் அந்த இடத்திலே உங்களை நன்மையால் நிரப்புகிறதை அநேகர் பார்க்க போகிறார்கள். உங்களுடைய இடத்தை ஆசீர்வதிக்க பண்ணுகிற கர்த்தர் உங்களுடைய கடினமான இடத்திலே உங்களுக்கு லகுவான காரியத்தை அமைத்து கொடுக்கிற கர்த்தர், இடத்திலிருந்தே நன்மையை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் நம்ம சகிக்க வேண்டியது இருக்கிறது. கொஞ்சம் நம்ம பொறுமையாய் காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் சில நேரங்களில் சிலர் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு பாடங்களை கற்பித்து கொடுப்பார்.